இந்த இந்த அளவு. ஸோ இந்த அளவு வந்து எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து தோராயமாக 11-12 அப்படின்னு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா இப்படி செஸ்ட்லேருந்து இந்த ஷேப் எங்கே நீங்கள் இந்த அளவு எடுக்கிறீங்களோ அங்கே அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 12-13 இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம ஒரு சுடிக்கே அளவு எடுக்கிற அனார்கலி சுடிக்கு நம்ம இந்த அளவு எடுக்கும்போது இங்கே நம்மளுக்கு வந்து 15 வருது. சரிங்களா, 15 வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்போட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருது, 12-13 வருது. ஸோ இந்த ஹைட்டு தான் நம்மளுக்கு வேணும். ஸோ தோராயமான இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 12-13 இந்த மாதிரி தான் வரும். ஸோ இவங்களுக்கு நான் 12 வைக்கிறேன். அப்புறம் சைடு ஓப்பன் எடுத்திருக்கேன். சைடு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 21 எடுத்திருக்கேன். ஸோ அந்த 21 கரெக்டாக சைடு ஓப்பன் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன வேஸ்ட் லூஸ் எடுத்துருந்தா 31 எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே அதே மாதிரி 31னா 33 வச்சுக்கோங்க. லூஸாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம ஒரு டெயில் டக்குச்சு கூட கொடுத்துக்கலாம். டைட்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து திருப்பி லூஸ் பண்ணுறது கிளாத் இருக்காது. 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு லூஸ் வச்சு தைச்சிக்கோங்க. தண்ணியில் போட 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 அது வந்து உங்களுக்கு அளவு மாறிட்டே இருக்கும். சுடியை பொறுத்து இருக்கலாம். ஸ்லிட் வந்து பார்த்தீங்கன்னா 38 வருது. கீழே இடுப்புக்கிட்டேன். ஸோ 38 வருது. இங்கே ஓப்பன் கிட்ட மட்டும் எடுக்கிற அளவோட 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இங்கே ஓப்பன் வருது. ஸோ அதிகமாக சேர்த்தனோம்னா இந்த இடத்துல லூஸ் அதிகமாக வரும். ஸோ அந்த 38 எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 39 வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து பாதியாக போட்டு பண்ணால் 19. 19ல் பாதி பார்த்தீங்கன்னா 9.25 வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாமே ப்ளஸ் தான் கனெக்ட் ஆயிடுச்சு. பாட்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு இருக்கும். நான் வச்சு தரேன். இது போட்டு கொடுப்போங்க. கீழே இங்கே என்ன அளவு வைக்கிறீங்களோ அதோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து 9.25 நான் வச்சேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இன்ச் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும் உங்களுக்கு. இந்த நீங்கள் போட்டிருக்க மார்ஜினோட ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸ்ட்ரைட்டானா கொஞ்சம் லைட்டாக வேணும், ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. இது ஏன்னா இப்படி ரொம்ப இப்படி போயிடுச்சு அப்படின்னா நடக்கும்போது துணி கால்குள்ளே போய் மாட்டோம். நோட் பண்ணுவீங்க, நிறைய பேர் சுடி போட்டு நடந்து போகும்போது அந்த துணி ஜோல்டிங் அதிகமாக இருக்கும்போது கால் நடுவில் இடுக்கில் போய் மாட்டோம். ஸோ இந்த லூஸை வந்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது போய் காலுக்கு நடுக்க மாட்டோம். அதனால இந்த லூஸ் கம்மி பண்ணிடுவோம். இது வந்து அதான் ஸ்ட்ரைட் கட்டிங் கேட்குறாங்களா, ஸ்ட்ரைட்டாக வேணும் இப்படி வேணா ஆகலாமா அப்படிங்கிறது நம்ம இடுப்புலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் அளவு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் க்ளோஸ் பார்த்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு லூஸ் விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு. அதே இந்த இடம் வரும்போது நீங்கள் இந்த இடத்துல பிகினர்ஸ் லூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா வைக்கிறனால தான் இந்த இடத்துல வந்து சுருக்கு வருது. ஸ்டிச் பண்ண போதெல்லாம் 1 இன்ச்சுக்கு மேலே இங்கே விடவே கூடாது. இப்போ நீங்கள் உங்களோட அளவு இங்கே இருக்குது இவ்வளோனா ஒரு 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சுக்கு மேலே எக்ஸஸாக விடக்கூடாது. இங்கே அதிகமாக துணி விடுறது பிரயோஜனமே இல்லை. இங்கே வரும்போது கம்மி பண்ணிக்கணும் நம்ம கிளாத்து. அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக பதிஞ்சு உட்காரும். இந்த இடத்துல சுருக்கு வராது. இந்த ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். துணி அதிகமாக வேணும்னு கஸ்டமர் சொல்கிறான்றதுக்காக நீங்கள் வந்து அதிகமாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் உட்காராது. ஸோ இவ்வளோதான் லூஸ் விடணும். இந்த இடத்துல நீங்கள் விட்டுக்கலாம். இங்கே பாடி லூஸ்க்கு நீங்கள் எவ்வளோ நாள் விட்டுக்கலாம், இது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அப்புறம் அதே மாதிரி இங்கே எவ்வளோ விடுறீங்களோ அந்த லூஸை இங்கேயே விட்டுணும். நம்ம ஃபோல்டு பண்ணுவோம்ல துணியை, ஃபோல்டு பண்ணுறதுக்கு வேணும்ல, ஸோ அது எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இதில் தான் கட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹார்மோனிக் பார்த்தீங்கன்னா இங்கே எப்பயுமே 1.5 இன்ச்சு நான் விடுவேன் மார்ஜினு. இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு. ஸோ இது அப்படியே ஷேப் வரும். ஓகேங்களா? இங்கே 1.5, இங்கே 1.5, இங்கே 1.5. ஸோ இதை அப்படியே வரைச்சி நெக் என்ன பேட்டர்ன் போடணும். நீங்கள் பேக் நெக் வெட்டிட்டு ஃப்ரண்ட் நெக்கு நம்ம பேட்டர்ன் எடுக்கலாம். இப்போ டோட்டலாக இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். ஆனால் ஹார்மோன் நான் குறையில. ஸோ இது ஃப்ரண்ட்டாக பேக்காக நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.